அப்படிதான் ரொம்ப நல்லா பண்ற. ரொம்ப நல்லா பண்ண. நீ இந்த பிளேனை வச்சு விளையாடுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளேனா? உனக்கு அறிவே இல்லையா? நீ டிவி எல்லாம் பார்த்தது இல்லையாடா? அது ஒண்ணு பிளேன் இல்ல, அது ஒரு டைனோசர். டிராகன். இது ஒரு டிராகன். சைனாவோட ரொம்ப முக்கியமான கிரியேச்சர் இதுதான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சதா? மன்னிச்சுக்கோ, இதுல முகம் மட்டும் இருந்ததுனால கண்டுபிடிக்க முடியல. டிராகன் டான்ஸ் கான்சர்ட். இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். டிராகனோட உடலை பிடிக்கிறதுக்கு 2 பேர் தேவை. அதுக்குதான் நாங்க 2 பேரும் இருக்கோமே. எது நீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை ஜெயிக்க வைக்கிறோம். முடியவே முடியாது. டிராகன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல? இல்ல, எனக்கு நல்லா தெரியுமே. சைனீஸ் ஸ்னேக்ஸ் தானே, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் சும்மா நினைச்சேன். இல்ல மாஸ்டர், தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கோங்க. உங்களுக்கு 2 பேர் தேவை. அதுக்காக நானும் டபுளும் கடமைப்பட்டிருக்கோம். கார்டஸ்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். சரி, ஓகே. ட்ரைனிங்க்கு முன்னாடி டிராகனை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா நாங்க இது வரைக்கும் டிராகனை பார்த்ததே இல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, டிராகன்ஸ் கூட இப்படிதான் பண்ணும். ஒழுங்கா சிரிக்கிறத நிறுத்தலாம். அது அப்படி இல்ல, இப்படி. பாத்தியா, நான் உன்னை விட நல்லா பண்ண. குழந்தைங்க கூட பயப்படாதடா. குழந்தை கூட இதை பார்த்து பயப்படாது. முடியல, என்னால தொட முடியல. ரொம்ப மேல இருக்கு, என்னால இதை எடுக்க முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிராகன்ஸால பறக்க கூட முடியும், உங்களால ஜம்ப் பண்ண கூட முடியலல்ல? சரிதான், இவ்வளவு மேல இருக்கு, உன்னாலேயே அது தொடவே முடியாது. ஆமா. ரொம்ப நல்லா பண்ண. ஆனா நீ என் மேல ஏறி தானே அந்த பழத்தை எடுத்த. நீங்க ஏன் அப்படி பண்ணாம விட்டீங்க? ஆமால, டிராகன் மாதிரி நடிச்சா மட்டும் பத்தாது, யோசிக்கவும் செய்யணும். இப்போ அதை எடுங்க. இதை தூக்குறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? என்னடா நான் நீ இப்படி விழுந்துட்டியே, இந்த சின்ன மாஸ்க உன்னால தூக்க முடியலையா? அப்படியா? நீ தூக்கு. தூக்கிட்டா போச்சு. நான் தூக்கிட்ட பாத்தியா? அடடா, கான்டெஸ்டுக்கு போறீங்க போல இருக்கு. இவங்க 3 பேரும் நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வச்சிருக்கிற டிராகனை மட்டும் நாம திருடி விட்டோம்னா அப்புறம் கண்டிப்பா நாம தாண்டா ஜெயிப்போம். ஹண்டர் விக்னா சும்மாவா? என்ன மாதிரி அறிவாளி இந்த உலகத்திலே கிடையாது. சரி, இன்னைக்கு இது போதும். இவனுங்களை எப்படி நம்புறது? ரொம்ப டயர்டா இருக்கு. வாவ், இந்த டிராகன் செமையா இருக்குது. இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தம். ஆஹா, என்னடா இது? என்னால இதை தூக்கவே முடியலையே. வந்துடு, ஒழுங்கா வந்துடு. மாட்டிக்கிட்டேனே.
நம்ம கிட்ட தான் கன் இருக்கு. ஒழுங்கா பின்னாடி போயிடுறா. என்னோட கண்ணு வலிக்குது. இல்ல வேணாம். ஏய் ஹண்டர் விக், அங்கே இரு. இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்ட. எங்க ஓடுற இல்ல? யா எப்படியா ஓடி போயிடு ஹண்டர் விக். மறுபடியும் நாங்க பார்க்க கூடாது. யாருக்கிட்ட வச்சுக்கிறேன்? என்ன ஆச்சு ஷெலின்? என்னாச்சு? ஹே ஷெல்வின், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு தெரிஞ்சு என்னால இந்த போட்டிக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீ போகலையா? இது அவ்வளவு பலமான அடியா? ஷெலின், கவலைப்படாத. உனக்காக நாங்க கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்போம். ஆமா, நீ எங்களை நம்பலாம். நாங்க கண்டிப்பா பரிசோட தான் திரும்பி வருவோம். ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னும் பணத்துக்காக விளையாடல, புரியுதா? எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த போட்டி இப்ப தொடங்க போகுது. எல்லா போட்டியாளர்களும் அவங்க கிட்ட இருக்கிற லயன் இல்லனா டிராகனை வச்சு போட்டி போட போறாங்க. போட்டியாளர்கள் அவங்களோட டிராகன் இல்லனா லயனை வச்சு இந்த ஏணி மேல ஏறி அந்த ரெட் பாலை எடுத்துட்டு வரணும். இப்போ முதல் போட்டியாளர் யார் வர போறாருன்னா ஃப்ளையிங் டிராகன். ஷெலின் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ அவங்களுக்கு போட்டியா விளையாட போறது கோல்டன் லயன். டேய் அண்ணா, நாம கண்டிப்பா ஜெயிச்சேக்கணும். வா. ஆஹா, போட்டி தொடங்கிடுச்சா என்ன? இவங்க ஓடி போயிட்டாங்க. ஃப்ளையிங் டிராகன்ஸ் அந்த ஏணியில ஏற தொடங்கிட்டாங்க. அவங்க பின்னாடியே இப்போ கோல்டன் லயனும் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. டிராகன் இப்போ ரெட் பால் கிட்ட நெருங்கிட்டாங்க. லயனும் கிட்ட நெருங்கிட்டாரு. என்னது? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அங்க பாருங்க. ஃப்ளையிங் டிராகன் அந்த பால் எடுக்க போறாங்க. அவ்வளவு சுலபமா நாங்க எடுக்க விட்டுருவோமா? அட என்னது இது வலிக்குது? இவங்க கதை இதோட முடிஞ்சது. என்கிட்ட வந்துரு. அட, கோல்டன் லயன் சீக்ரெட் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. டிராகனை சோந்து போக வச்சிட்டாரு. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நீ அவ கூட போடா. ஹே நீ ஏமாட்டிலேயே கொன்றியாடா? யாருடா நீ? எங்க கிட்டே இப்படி ஏமாத்தி விளையாடுற? நல்லா வாங்கு. என்னாச்சு? லயன் கிட்ட வச்சிருக்கீங்கன்னா இதுதான் நடக்கும். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை விடமாட்டா. இப்போ உங்களை என்ன பண்ற பாருங்க. போட்டி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எல்லா ஏணியும் உடைச்சு போச்சு. ஃப்ளையிங் டிராகன்ஸ் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சு. எனக்கு ஏணியே தேவையில்லையே. இப்போ என்னோட நிச்ச பாருங்க. கோல்டன் லயன் பறக்குறாரு. நம்பவே முடியல. டேய் அண்ணா, நாம இப்ப என்ன பண்றது? அவனை சும்மா விடக்கூடாது. வாடா, நம்மளோட வேலையை காட்டலாம். இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்டா. இந்த போட்டியில ஜெயிச்ச சாம்பியன் ஃப்ளையிங் டிராகன்.
என்னதுடா இது? அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னு பாப்போம். என்னது டான்ஸ் ஆடுற போட்டியா? இதுக்கான பெரிய பரிசு உங்களுக்கு என்னன்னா இந்த கிரீடமா? நிஜமாவா? வாவ், இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல இத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு வரணும்டா. இது கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னது இது தனியா பேசிட்டு போயிட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? என்னவோ போ. அந்த கரடிங்க எங்க? ஹே கைஸ், நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா? நிஜமாவே லாகர் விக்க பாத்தியோ? ஆமா, அவன் தனியா பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு அப்படியா இருக்கான். சொல்ற? ஏதாவது போட்டி நடந்துகிட்டு இருக்கா என்ன? அது சரியா தெரியல. ஒரு நிமிஷம் இரேன். ஆமா, டான்ஸ் போட்டி நடக்குது. நிஜமாவா? அந்த கான்டெஸ்ட் நல்லா இருக்கும் போல. நான் அதுல சேர போறேன். என்னோட அழகான டான்ஸை நான் ஊருக்கே காட்ட போறேன். வாய மூடுடா. இது டான்ஸ் ஆடுறதுக்கான நேரம் இல்ல. அந்த விக்க பத்தி கொஞ்சம் யோசி. அவன் என்ன பிளான்ல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? நான் ரெடி. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. அது எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கான் பாரு. சத்தம் போடாத. அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். அதோ அங்கிட்டு இருக்கு. வாவ், இது என்ன ஒரு ஷைனிங்கடா. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ என்னோடது, எனக்கு மட்டும்தான். உடனே நான் யாருக்கிட்டையும் கொடுக்கவே மாட்டேன். அந்த லாகர் விக்க நீ பாத்தியோ? நான் இந்த போட்டியில ஜெயிச்சு வாங்க வேண்டிய கிரீடத்தை அவன் திருட பாக்குறான். வாங்க, அவனை போய் நிறுத்தலாம். நான் இந்த ஊர்ல இருக்கும்போது திருட்டு நடக்க விட மாட்டேன். டேய் தடியா, ஏதாவது ஒரு நல்ல பிளானா சொல்றா. நீ என்ன சொன்ன? உனக்கும் என்னைய ரொம்ப பிடிச்சிருக்குதா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஹண்டர் விக் இங்க இருக்கான், நாம இங்க இருக்கோம். அவனை சுத்தி வளைச்சி புடிச்சிடலாம். ஓ ஜெயன், நீ இங்க போ. ஏ டப்ளூ, நீ இங்க இருக்கணும். சரி. இத எதுல செஞ்சு தொலைச்சிருப்பாங்க? டைமண்டா? ஐடியா. இது கண்டிப்பா வேலை செய்யும். பேபி, எனக்கு உதவி செய்ய வந்தியா நீ? யாரும் உள்ள வராம பாத்துக்கோ. பக்கமா இருக்கு. எல்லாரும் உங்க கைகளை தூக்கி தலை மேல வைங்க. நீங்க யாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆவறதுக்கு வழியே இல்ல. நல்லா மாட்டிக்கிட்டீங்க. இந்த ஷோல என்ன நடக்குதுன்னா, பேசுறது என்ன சத்தம் அது? இதுதான் சூப்பர்மேன் ஷோ. என்ன கூப்பிட்டீங்களா? மோதி பாத்துருவோமா? வா வா. ஓ யா, அவனை சும்மா விட்டுறாத பேபி. மாட்டிக்கிட்ட. தோல்வியை ஒத்துக்கிறியா? கோச்சிக்காத, நான் சொல்றத கேளு. இல்ல தடியா, இங்க இருந்து போயிடலாம்டா. ஓகே. இந்த குண்டெடுக்கலாம். அச்சோ, அலாரம் அடிச்சு போச்சே. இப்ப நம்ம இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? என்னோட செல்ல கிரீடத்தை விட்டு விட்டனே. நான் எப்படி நீ இல்லாம இருக்க போறேன்? ஹே டப்ளூ,
எல்லாம் சேஃபா? எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, டான்ஸ் ஆட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம கலக்கிடலாம். என்ன மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் இருக்காங்க. கவலைப்படாத, ஹண்டர் விக் வரானான்னு மட்டும் பாரு. ஏய், கொஞ்சம் அங்க பாருங்களேன். அது இந்த போட்டிக்காகவா? என்ன இவன் எப்படி இருக்கான்? ஹாய். ஹண்டர் விக் இது கொஞ்சம் கூட சகிக்கல. அவனுக்கு அறிவுங்கிறதே இல்ல. ஒண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஒண்ணு மாதிரி வேஷம் போட்டு தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. எனக்கு நல்லா தெரியும், அவன் கிரீடத்தை திருடதான் வந்திருக்கான். வர வர அவனுக்கு என் மேல பயம் இல்லாம போயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நீ என்ன நினைக்கிற? டான்ஸ் தான் ஆட போறோம். என்ன ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ். அருமையா இருந்துச்சு. ரெடியா? அந்த ஸ்கோரை பாத்தியோ? நம்மளால அவனை ஜெயிக்க முடியுமா என்ன? டேய், கவலைப்படாத. சரி. சூப்பர். உங்களுக்கெல்லாம் கண்ணே தெரியலையா? அவங்க கரடிகடா. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னைய ஜெயிக்க முடியும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. திருடிட வேண்டியதுதான். நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்களோட டான்ஸ் அப்பேற்பட்ட டான்ஸ். நான் முதல்ல போய் பப்ளு டபுள் கிட்ட சொல்லணும். நீயா? ரொம்ப நன்றி. அங்க பாருங்க, கிரீடத்தை திருடுறாங்க. ஹண்டர் விக், அத பத்தி நீ நினைச்சு கூட பார்க்காத. அந்த கிரீடம் என்னோடயது. அச்சோச்சோ, மாட்டிக்கிட்டே. எங்கடா ஓடுற? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏய் டப்ளு. வேகமா நட. நீ இப்ப ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, உனக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் போடுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கல்ல, அதனால உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லயே என் கூட ஜெயிலுக்கு வா. உன்னை பார்த்து ஊரே சிரிக்க போகுது. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. நான் தான் சொன்னேன்ல, நான் இருக்கும்போது இந்த ஊர்ல திருட்டே நடக்காது.
நட்டாஷா நட்டாஷா இங்க பாரு, உனக்காக தான் இந்த கேண்டி ஃப்ரூட். ஆமா நட்டாஷா, அது உனக்காக தான். உனக்கு அது பிடிக்கும்ல? சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனா நேத்து நைட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என் கால்ல அடிபட்டுருச்சு. கேண்டி ஃப்ரூட்டை வச்சு நான் என்ன பண்ணட்டும்? வலிக்குது. இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாரு நட்டாஷா, எங்க கூட வா, நாங்க உன்னை வெளியே கூட்டு போறோம். பாத்து பொறுமையா. ஏய், என்ன நல்லா பிடி, நல்லா பிடி. டேய் டப்ளு, பாத்து தூக்குடா. தூக்கிட்டு தான் இருக்கு. பாத்து தூக்குங்க. அப்படிதான், நல்லா தூக்குங்க. ஓகே, நான் 1 2 3 சொல்ற தூக்கு. ரெடி? ஓகே. 1 2 3. பாத்து பாத்து பிடி. மேல போய் இடிச்சுக்கிட்டா பாரு. ஓகே. ஐயோ பாவம். இங்க வாழ்றதும் வித்தியாசமா தான்டா இருக்கு. இந்த வீட்டுல வாடகை கொடுக்காம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஏமாத்திட்டு இருக்கணும்னா இதை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். இன்னைக்கு இது ரொம்ப நல்லா சுத்தப்படுத்தி ஓனர் கிட்ட கொடுத்தோம்னா என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அவர் வாடகை வாங்காம இருப்பாரு. டேய் அண்ணா, நட்டாஷா கொட்டினது வலிக்குதுடா. எனக்கு தெரியும், அவளை தூக்கி நிறைய காலே உடைஞ்சிருக்கும். ஏய் டப்ளு, அவளை வெளியில தூக்கிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணும். அவ ரொம்பவே பாவண்டா. டேய் தம்பி, அங்க பாரு. அதுக்கு என்ன, அதை வச்சு என்ன பண்றது? சரி வா போய் பார்க்கலாம். ஓகே. அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சுதுடா. இத ஓனர் பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவாரு. ஓ, இதுக்குள்ளார நீங்க தான் இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ தம்பி, உனதான். உனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குப்பா. வாப்பா தம்பி, ஓனர் வெயிட் பண்றாரு. நீயும் நானும் சேர்ந்து இத வண்டியில அவரை தூக்கிட்டு போகணும், சரியா? ரெடி? அப்படிதான்ப்பா. என்னடா இது இந்த இடம் கிடக்கிறாரு? முடியல. இந்த ஆளு நிறைய சாப்பிடுவானு. ஏய், இவனதான் முன்னாடி ஒழுங்கா தூக்கு. இன்னைக்கு நல்ல வேட்டை. முடியல. அறிவு கட்டவனே, ஹண்டர் விக்கதா அப்படி பண்ண சொன்ன. என்ன ஒண்ணு இல்ல, எனக்கு தலையை வலிக்குதே. ஓனர், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே, சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? உங்களை தான். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் பேசுறது கேக்குதா? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு. கவலைப்படாதீங்க ஓனர், இப்பவே நான் அவளை கூட்டிட்டு போறேன். எங்க அந்த ஆளு எங்க போலாம்? சரி ஓனர், நான் இதோ இப்ப வந்துடுறேன். போலாம். அப்படின்னா இவ்வளவு நேரமும் இந்த வேலையெல்லாம் பண்ணது நீங்க 2 பேரும் தானடா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஓடாதுங்கடா, நில்லுங்கடா. சல்லி சல்லியான்னு உருக்கிட்டாங்களே.
உங்க 2 பேரா எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியலையே. இதை எடுக்கிறதுக்கு இவங்க ஏன் வந்தாங்க? இப்ப புரிஞ்சிடுச்சு. வாவ், நாம தேடி போனது இங்கே இருக்கு. அண்ணா அண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா நட்டாஷா, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? ஆமா ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ஓகே, என்னது இது? என்ன நடக்குதுங்க? என்ன காப்பாத்துங்க. என்ன வெளியில எடுங்க, பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் உதவி செய்யுங்க. இது உள்ள இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் உதவி செய்யுங்க. டேய் இது இரு, உள்ள நானும் இருக்கிறதுக்கு வரேன். எனக்கு பயமா டேய் அண்ணா, இருக்கு. இதோ வந்துட்டேன். ரெடியோ? ரெடி. உடனே கூட்டிட்டு போறேன். வாங்க முதலாளி, இந்த பக்கமா வாங்க. வாங்க வந்து உட்காருங்க. நீங்க கொஞ்சம் இங்கே இருங்க. ஏய், ஏய், நீ என்ன பண்ணிருக்க? இங்க என்ன நடக்குது? வெளிய வந்த உன்னை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் இருக்கு முதலாளி, உங்களை வெளியே கூட்டிட்டு வரேன். ஏய், எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னைய உள்ள வச்சு கொஞ்சம் கூட்டிட்டேல்ல நீ. முதலாளி, இப்போ வந்துடுறேன். ஒழுங்கா என்ன வெளிய விடு. எங்க போன நீ? ஏய், என்ன வெளிய விட போறியா இல்லையா? ஏய், இதோ வந்துவிட்ட முதலாளி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்திடுறேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒண்ணு இதை வேணும்ட்டே பண்ண முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. என்னதுரா இது? உள்ள போனவரு கரடியா வெளியே வராரு. அடே நீங்களா? உங்களை இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. எல்லாரும் இங்க வாங்க, கரடிங்க ஊருக்குள்ள சுத்துது. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, கரடிகளை பிடிக்க வாங்க. முதலாளி, அடே இருங்கடா, உங்க எல்லாருக்கும் வேட்டு வைக்கிறேன். தள்ளி போங்க. இவ்வளவு வேகமா போறியே, இப்படி என்னடா அவசரம்? எங்க போனாலும் விட மாட்டேன். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க. யார் யாரு? இதோட வாங்கிக்கடா. ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா நம்ம மாட்டிருக்கோம். நல்லா மாட்டீங்களாடா. டப்ளு ஜம்ப் பண்ணு. ஐயோ. என்ன லாகர்விக், நீ வச்சா அப்போ உனக்கே திரும்பிடுச்சோ? நீங்க எங்க வேணாலும் ஓடுங்கடா, ஆனா ஒரு நாளைக்கு என்கிட்ட தானே மாட்டுவீங்க. மாட்டீங்களாடா? உங்களுக்கு இது தேவைதான்டா. எப்படா நான் ஒண்ணும் படாமலே நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? என்னதுடா அது? என்ன சத்தம் கேக்குது? எனக்கு என்னமோ இது தப்பா படுது. எப்போதாட்டா என் கதையை சந்தோஷமா முடிப்பீங்க? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையாடா? பரவாயில்லடா, இந்த வாட்டி நாம ஒரு அடியும் போடாம தப்பிச்சு விட்டோமே. இங்க பாரு வேக், எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா சரி. முதலாளி, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி போடுறேன். அவனை முதல்ல தூக்கிட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஐயா. வெனஸ்டே எப்பவுமே எனக்கு லக்கி டே.
ஏன்னா வெனஸ்டே தான் மார்பிள் டே. இதுதான் என்னுடைய ஃபேவரைட். பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கு. என்னுடைய மார்பிள். என்னோட ஃபேவரைட் எங்க போச்சு? நல்ல வேலை அங்க இருக்கு. என்னது இவனா? ஆஹா, என்ன ஒரு அழகான மார்பிள். இவ்வளவு ஷைனிங்கா நான் ஒண்ணு பார்த்ததே கிடையாதுடா. ஓ அடடா, அங்க நிறைய இருக்கே. இந்த மாதிரி மார்பிள்ஸ் எல்லாம் வச்சு விளையாடி எப்படி நாள் ஆச்சு? அது எல்லாமே என்னோடது. டேய் அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தாண்டா. நாம தேட ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆச்சு, எதுவுமே கிடைக்கல. அந்த ஹண்டர் விக் ரொம்ப மோசம். அவன் என்னோட எல்லா மார்பிள்ஸையும் திருடிட்டான். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு நல்ல ஐடியா. வீட்ல நல்ல விருந்து இருக்கு, கண்டிப்பா போயாகணும். விருந்தா? லூயி, 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 நாங்களும் உன் கூட விருந்தோட வரட்டுமா? ஆனா அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப செலவு பண்ணில செஞ்சு வச்சிருக்கேன். அடடா, பரவாயில்ல லூயி, நாங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். சரி வாங்க, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆமா சரிதான். ஹண்டர் விக் என்னோட ஃபேவரட் மார்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அதை எல்லாத்தையும் நீங்க எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட போலாம். பிடிச்ச மார்பிள்ஸா? இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, வா நாம போலாம் டப்ளூ. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க அந்த மார்பிள்ஸை கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவானுங்க. இங்க இல்லையே, எங்க வச்சிருப்பான்? எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன். சரி, அத வேற எது தேடுவோம்? அந்த மார்பிள் எங்க இருக்கும்? டப்ளூ, இங்க இருக்குடா. யா 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 லா 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 லா. வாஹா, நான் பார்த்ததுலயே ரொம்ப அழகான மார்பிள் இதுதான்டா. ஆனா சோகமான விஷயம் என்னன்னா, யாரும் மார்பிள்ஸை வச்சு விளையாடுறதே இல்ல. என்ன? இங்க இவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு. லூயி சொன்னதை மட்டும் நாம தேடுவோம்டா டப்ளூ. உள்ள யாரா இருக்கிறது? அந்த அளவுக்கு தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? இல்ல, இது இல்ல, இதுவும் கிடையாது. இதுல எதுவுமே இல்ல. ஆமா, நமக்கு சாப்பாடு போயிடுச்சா? அடியே குண்டலா, எதுக்குடா ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க? என்னோட வீட்டுக்கே வந்து திருடுறீங்களாடா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஹே டப்ளூ, அவனை கண் எடுக்க விடாத. என்னோட கண்ணு. ஹே டப்ளூ, சீக்கிரம். வேணாண்டா, ஒழுங்கா கண்ணு கொடுத்துங்க. ஒழுங்கா என் கையில குடுறா. விளையாடாதடா, குடுறா. அது என்னோடதுடா, கொடுத்துடுறா. என்னோட கண்ணு எனக்கு இப்பவே வேணும்டா. சொல்றது கேளுங்கடா, என்ன விடுங்கடா. என் கண்ணை கொடுக்கடா. இப்படி பண்றீங்க? என் கண்ணை என்கிட்ட கொடுத்துருங்கடா, என்ன விடுங்க. சொல்றது கேளுங்கடா, என் கண்ணை என்கிட்ட கொடுக்கடா. குட்ரா, எதை? உன் கையில இருக்கிற மார்பிள். அப்படின்னா இந்த மார்பிள் உனக்கு வேணுமா? ஆமா, அத கொடுத்துட்டு இத வாங்கிக்கோ. ஓகே? அப்படின்னா இந்த மார்பிளை கொடுத்துட்டு அந்த கண்ணை நீ வாங்கிக்க சொல்ற. சரிதான்டா, நான் இத கொடுக்கறேன். ஆனா இந்த மார்பிள்ஸை வச்சு நீங்க என் கூட கோலி விளையாடணும், சரியா? என்னப்பா, டீலுக்கு ஓகேவா? கேமோட ரூல்ஸ் சொல்றப்பா. நான் 2 கோழி குண்டை கீழே வைப்பேன், இந்த மாதிரி. ஓகேவா? அதாவது இப்போ கேம் என்னன்னா, இந்த கோழி குண்டை அந்த ஓட்டைக்குள்ளார தள்ளி விடணும். புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? என்னடா, போட்டி ஆரம்பிக்கலாமா? இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம், எனக்கே வா. கலாய்கிறீங்களாடா என்னைய? நான் இதுல தோத்ததா சரித்திரமே இல்லடா. சரிடா தம்பிகளா, நான் முதல்ல விளையாடுறேன்.
டேய் அண்ணா அவன் என்னடா பண்றான்? நீ கவலைப்படாத, அவன் சும்மா பூச்சாண்டி காட்டுறான். போட்டு விட்டோம்ல. என்னடா தம்பிகளா வந்துட்டீங்களடா? இதுல கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். இது என்னோட டர்ன். டேய் அண்ணா உன்னால முடியும். டேய் அண்ணா உனக்கு ஒண்ணாகலல. முதல் ரவுண்ட்ல இந்த விக்கு ஜெயிச்சு விட்டான்டா. இந்த வாட்டி நான் முதல்ல விளையாடுறேன். என்னால முடியும். ஆமாடா அண்ணா உன்னால முடியும். விளையாடு. மறுபடியும் தோத்துட்டேன். என்ன கொடுமை இது. இதுல போய் நான் தோத்துட்டேனே. என்னைக்கு நம்ம பட்னிதான். இப்போ என்னோட டர்னு. தோக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்குடா. இருடா சரியாடா. மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை. நாம ஜெயிச்சிட்டோம். ஆமா நான் ஜெயிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதடா நீ. என்னது மறுபடியுமா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. போ போ சீக்கிரம் போ. அதுக்குள்ள போய் விழு. என்ன வேலை பண்ணிட்டு நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. போட்டின்னு வந்தா நாங்கள சும்மாவே விட மாட்டோம். நான் இவ்வளவு நேரம் காட்டுனதெல்லாம் வெறும் சும்மா ட்ரையல் தான்டா. இப்ப பாருங்கடா என் மெயின் பிக்சரா. எனக்கு மட்டும் ஏடா இப்படி நடக்குது? நான் விளையாடுறேன். எப்படி இருந்தாலும் நான் தான்டா ஜெயிப்பேன். இத நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. ஒழுங்கா அதை எங்க கிட்ட கொடுத்துடு. கொடு. கொடுக்க போறியா இல்லையா? எனக்கு உன்னை விடுறதுக்கு மனசே இல்லையே. விட மாட்டேன். சரிங்கடா. இத கொடுத்து போடுறடா. ஏய் அங்க பாருங்கடா. வெள்ளக்காக்கா மல்லாக்கா பாருங்க. எங்க? அதை பார்க்கணும். எங்க போறோம்? அப்புறம் பார்க்கலாம்டா. பாய். அவன் அதை எடுத்துட்டு போறான். விடக்கூடாது. வேண்டாம் ராபல், கொஞ்சம் இரு. இத வச்சே ஏதாவது பண்ணலாம். ஓகே. அடே குண்டோடுகளா, எப்பவுமே நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களாடா? போடாதடா நில்ல. நீ கண்டிப்பா மாட்டுவ. நல்லா மாட்டிக்கிட்டோமே. உனக்கு இது தேவைதான்டா. மறுபடியும் எங்க கிட்ட வச்சுக்காத, புரியுதா? என்ன? லூயி, லூயி, இங்க பாரு. உனக்கு பிடிச்சத நாங்க கொண்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். இந்தா வச்சுக்கோ. அத நீ உடைச்சிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. சாரி லூயி. சரி, சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடியா? பசிக்குது. முட்டா கரடிகளா, மார்பலை உடைச்சிட்டு சாப்பாடாடா கேக்குறீங்க? உங்களை நாங்க அதை வேணும்னே உடைக்கல. நீங்களே மன்னிச்சிரு.